ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 19வது சர்க்கம். ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதையை ராமரின் நிமித்தம் சமுத்திரத்தை தாண்டி லங்கினியை வென்று ராவணனது மாளிகைக்குள் நுழைந்து சீதையை தேடி பார்த்து காணாமல் மனமுடைந்த ஹனுமார் சீதையை அசோகவனம் என்னும் இடத்தில் சிம்சுபா விருட்சத்தின் கீழே சோகம் பீடித்தவளாய் அமர்ந்திருப்பதை காண்கிறார். அவளை சுற்றிலும் கொடிய ராட்சசிகள் சூழ்ந்திருப்பதையும் பயந்தவளாய் அமர்ந்திருப்பவளாய் சீதையை காண்கிறார். சீதையையும் ராமரையும் மனதில் ஒரு சேர வைத்து ஹனுமார் பூஜிக்கிறார். பிறகு விடியற்காலை வேளையில் ராவணன் அந்தப்புரத்திலிருந்து துயிலெழுந்து தன்னுடைய பத்தினிமார்கள் புடைசூழ அசோக வனத்தில் நுழைகிறான். இதனை சிம்சுபா விருட்சத்தின் மரத்தின் உச்சியில் கிளைகளின் பின்னே மறைந்து கொண்டு ஹனுமார் பார்க்கிறார். மேலே என்ன ஆயிற்று பார்க்கலாம். ராவணன் வரும் சப்தம் கேட்டு சீதை நடுக்குண்டவளாய் பெருங்காற்றில் வாழை நடுங்குவது போல நடுங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தாள். ராவணன் வருவதை பார்த்து தன் அவயவங்களை மூடிக்கொண்டு சோக ரூபிணியாக மூழ்கும் கப்பலை போலவும் முறிந்து விழுந்த மரக்கட்டை போலவும் அசைவற்றும் பயத்தினால் பீடிக்கப்பட்டவளாய் அன்ன பானாதிகளை வெறுத்தவளாய் அலங்காரம் ஏதும் இல்லாதவளாய் ஸ்நானாதிகள் ஏதும் இல்லாதவளாய் ராமரையே ஸ்மரித்தவளாய் சீதா தேவி அங்கு அமர்ந்திருப்பதை அந்த ராவணன் கண்டானாம். இப்படி மகாலட்சுமி ரூபமாகவும் தேஜோ ரூபிணியாகவும் ராமநாமத்தை ஸ்மரித்தவளாகவும் கருணாமூர்த்தியான உயர்ந்த சீலமுடையவரான ராமருக்கும் மேலான உயர்ந்த குணமும் கருணையும் உடைய இந்த சீதாதேவியின் அருகில் வந்த ஹனுமாருக்கு பக்தி மேம்பட்டது. அப்படி இருந்தும் இந்த கொடிய ராவணனுக்கு மனம் சாந்தியடையாமல் இருக்கிறதே. மனதிலுள்ள அகங்காரமானது இப்பேற்பட்ட தபஸ்வினியின் முன்னே கூட ராவணனுக்கு அடங்கவில்லையே என்று வியப்புடன் ஹனுமார் பார்த்தாராம். எப்படி தேர்களில் பூட்டிய குதிரையானது ஒரே நோக்கோடு போகுமோ அப்படி ராமரையே தன் சிந்தனையில் கொண்டவளாக வேறு எதிலும் மனம் செலுத்தாதவளாக ராம தபஸிலேயே அமர்ந்திருப்பவளாக மந்திரத்தினால் கட்டுண்ட ஒரு சர்ப்பமானது தவிக்குமோ அப்படி தவிப்பவளாகவும் ஸ்ரீராமரை தவிர வேறு தெய்வத்தையோ துணையையோ விரும்பாதவளாகவும் கேது என்கின்ற கிரகத்தினால் துன்புறுத்தப்படுகின்ற ரோஹிணி நட்சத்திரம் போலவும் அவப்பெயரினால் பொய்யான அபவாதத்தினால் தொலைந்த புகழை போலவும் அபியாசம் செய்யாத குறையினால் மறக்கப்பட்ட வித்யை போலவும் ஸ்ரத்தையோடு கூடிய ஒரு கைங்கரியமானது அகௌரவப்படுத்தப்பட்டது போலவும் துர்க்குணத்தினால் அழிந்து போன ஞானம் போலவும் நிறைவேறாத ஆசை போலவும் இடிக்கப்பட்ட மாளிகை போலவும் மறுக்கப்பட்ட உத்தரவை போலவும் அனலாக காற்று வீசி தீப்பற்றி எரியும் திசையை போலவும் அழிந்து போன ஒரு தாமரை பொய்கை போலவும் தலைவனை இழந்து தாறுமாறாக ஓடும் சேனை போலவும் திரையினால் அறையினுள் மறைபட்ட சூரியன் போலவும் வறண்டு போன நதியை போலவும் தோஷம் ஏற்பட்ட யாகஸ்தலத்தை போலவும் அணைந்து போன அக்னி ஜுவாலை போலவும் ராகு கிரகணத்தினால் நிழலால் மறைக்கப்பட்ட பூர்ணிமை போலவும் சந்திரனை போலவும் யானையின் துதிக்கைகளினால் வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட புஷ்பங்களுடன் கூடிய மரத்தை போலவும் யானையினால் துவம்சம் செய்யப்பட்ட ஒரு தாமரை பொய்கை போலவும் ராமரை பிரிந்த துக்கத்தினால் நீர்வறண்ட நதியைப் போலவும் கிருஷ்ண பக்ஷத்து இரவு போல தன்னுடைய சோபையை மறைத்து கொண்டிருப்பவளாகவும் சர்வ அலங்காரத்திற்கு ஏற்றவளாக இருந்தும் அலங்காரமும் செய்யாத அவயவங்களையும் மறைத்து கொண்டிருப்பவளாகவும் வெயிலில் வாடுகின்ற பிடுங்கி எரியப்பட்ட ஒரு தாமரை தண்டு போலவும் தலைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு கம்பினில் கட்டப்பட்ட ஒரு பெண் யானை போலவும் கார்கால முடிவில் சேற்றோடு கூடிய கருத்த பூமி போலவும் பட்டினியாலும் சோகத்தாலும் இளைத்தவளும் தியானத்தாலும் பயத்தாலும் குன்றியவளும் எப்பொழுதும் ராமரையே தியானிப்பவளாகவும் இந்த கொடிய ராவணனின் வதத்திற்காக ஸ்ரீராமரையே பிரார்த்திப்பவளாகவும் எப்பொழுதும் ராமரையே எதிர்பார்ப்பவளாகவும் ராமர் இல்லாத தனிமையை கண்டு பயந்தவளாகவும் இந்த கொடிய ராவணன் இறக்க வேண்டுமே என்று சிந்தையில் ராமரை பிரார்த்தித்தாளாம். 19வது சர்க்கம் முற்றிற்று. 20வது சர்க்கம். அந்த கொடிய ராவணன் இப்படி சோக ரூபிணியாய் அமர்ந்திருக்கும் தபஸ்வினியாய் தியானத்தோடு இருக்கும் அந்த சீதா தேவியை பார்த்து
தான் ஏதோ இனிய மொழி பேசுவதாக நினைத்துக்கொண்டு பிதற்ற ஆரம்பித்தானாம். பல புகழ்மொழிகளை கூறி, என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? என்னை நீ பெருமைப்படுத்தலாமே. நீ பயப்படும் அளவிற்கு உன்னை சுற்றி விருப்பமில்லாது உன்னை விரும்புபவர்களாக அரக்கர்களோ மனிதர்களோ வேறு ஜீவராசிகளோ இங்கு இல்லையே. நான் ஒருவன்தானே இருக்கிறேன். நீ பயம் கொள்ள வேண்டாமே என்று உளறினானாம். பிறர் மனைவியோ வேறு ஸ்திரீயோ தேவலோக கன்னிகையோ அவர்களை திருடிக் கொண்டு வந்து பலாத்காரமாக அடைவது என்பது அரக்கர்களுக்கு குலதர்மம்தான், சந்தேகமில்லையே என்று கூறினானாம். எந்த பெண்ணை விருப்பமில்லாமல் நெருங்கினாலோ தீண்டினாலோ தலை வெடித்துவிடும் என்பது குபேரனது சாபம். அதை மறைத்து கொண்டு தான் ஏதோ தர்மத்திலும் சீலத்திலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவன் போல் சீதையிடம், உன் விருப்பமில்லாமல் நான் உன்னை அணுக விரும்பவில்லை. அதனால் என்னை கண்டு நீ பயப்பட வேண்டாம். என்னை பார்த்து மதித்து என்னிடம் பிரியம் கொண்டு நீயும் என்னிடம் விருப்பம் கொள்ள வேண்டும். இந்த துக்கத்தை ஒழித்து என்னிடம் பிரியம் கொள்ள வேண்டும் என்று தன் சாபத்தை மறைத்து தன் இயலாமையை மறைத்து அவளிடம் தான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி போலவும் தர்மிஷ்டன் போலவும் பிதற்றினானாம். இப்படி ஜடை தரித்த முடியுடனும் தரையில் படுத்துக்கொண்டும் வஸ்திரம் மாற்றாமலும் அன்னபானாதிகள் ஏற்காமலும் இப்படி துக்கப்பட்டு கொண்டு இருப்பது உனக்கு அழகல்ல என்று அறிவுரை கூறினானாம். என்னை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு பலவிதமான விசித்திர மாலைகளும் புஷ்பங்களும் சந்தனங்களும் நல் ஆடைகளும் ஆபரணங்களும் விலையுயர்ந்த ரசமான பானங்களும் படுக்கைகளும் ஆசனங்களும் ஆடல் பாடல் வாத்தியங்கள் என சுகபோகங்களும் எல்லாம் உனக்கு கிடைக்கப் பெறும் என்று ஆசை காட்ட முயற்சித்தானாம். பெண்களாயிருப்பவர்கள் போகத்தில் நாட்டமுடையவர்கள், அலங்காரத்தில் விருப்பமுடையவர்கள், பிறரால் போற்றுதற்கு உரியவர்கள். இப்படி சோகரூபமாய் இருக்கக்கூடாது. என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆபரணங்களை இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சீதாதேவியிடம் வேண்டிக் கொண்டானாம். மூவா முதல்வனுடைய பத்தினியாகிய அழகிற்கும் சுகத்திற்கும் செல்வத்திற்கும் சௌக்கியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் சர்வ சுபிக்ஷத்திற்கும் ஆதாரமாகிய மகாலட்சுமியின் அவதாரமாகிய சீதாதேவிக்கு உன் அழகு என்ன பெரிது என்று சீதாதேவியிடம், உன் அழகு அலங்காரமில்லாமல் குறைந்து போனால் யவ்வன தசையினாலும் குறைந்து போகுமே, அதனால் உனக்கு துக்கமில்லையா என்று வேறொரு உபாயத்தை கூறி அவளது மனதை மாற்ற முடியுமா என்று புத்தி பேதலித்த அந்த ராவணன் கூறினானாம். இப்படியும் கூறிவிட்டு, பிரம்மாவின் சிருஷ்டியில் உன்னை காட்டிலும் அழகுடையவர்கள் வேறு இல்லை. எந்த புருஷன்தான் எந்த ஆண்மகன்தான் உன்னை பார்த்து ஆசை கொள்ளாமல் விட்டுவிட்டு போவான்? அதனால் என்மேல் நீ தனிப்பட்டு கோபம் கொள்வது நியாயமில்லை என்று தன்னுடைய ஆசையையும் நியாயப்படுத்தினானாம். எந்த சீதாதேவியை எந்த மகாலட்சுமியின் அவதாரமாகிய அந்த தபஸ்வினியை பார்த்தால் பக்தி நிலை பெறுமோ, பக்தி மேம்படுமோ, சித்தம் நிலை பெறுமோ, அப்படிப்பட்ட சீதாதேவியை பார்த்து எப்படிப்பட்டவளின் சந்நிதி விசேஷத்தில் சர்வ அபீஷ்டங்களும் நிறைவேறுமோ, பேரானந்த ஞானமும் உதிக்குமோ, அந்த சீதாதேவியை பார்த்து அவள் சரீரத்தில் தான் ஆசைப்படுவதாக, அவள் சரீரத்தில் தன் சித்தம் கட்டுப்பட்டு நிற்பதாக, நிலை பெற்று நிற்பதாக நினைத்து கொண்டு பிதற்றினானாம். என்னை மணந்து கொள், எனக்கு பத்தினியாக ஆகிவிடு. நான் இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம், இதோ என் பத்தினிமார்களுக்கெல்லாம் மேலாக உன்னையே பட்ட மகிழ்ச்சியாக மாற்றிவிடுகிறேன் என்று மூவுலகிற்கும் சக்கரவர்த்தியாகிய ஸ்ரீராமரின் பத்தினியை பார்த்து பிதற்றினானாம். செல்வத்துக்கெல்லாம் இருப்பிடமான அந்த மகாலட்சுமி ரூபிணியாகிய அந்த சீதாதேவியிடம் தான் பெரும் செல்வங்களை பல லோகங்களிலிருந்து அபகரித்து எடுத்துக்கொண்டு வந்ததாகவும், தன்னிடம் இல்லாத செல்வம் வேறொன்றுமே எங்குமே இல்லை என்றும், தன்னை அடைந்தால் தன் செல்வத்தை சீதாதேவிக்கு தருவதாகவும் தன் ராஜ்யத்தையும் கூட தருவதாகவும் உளறினானாம். ஜகத் பிரசித்தரான ஜனக மகாராஜாவின் புத்திரியும் மூவுலகையும் வென்றவரும் மூவுலகங்களும் யார் நிமித்தமாக இயங்குகிறதோ அந்த ராமரின் பத்தினியாகிய சீதாதேவியிடம் தான் பல நகரங்களை வென்று இவளுக்கு காணிக்கையாக கொடுப்பதாக உளறினானாம். எந்த பரமாத்மாவினால் இயங்குகிறானோ, எந்த பரமாத்மாவினால் ஜகமே இயங்குகிறதோ, எந்த பரமாத்மாவினால் உண்டாக்கப்பட்ட பிரகிருத்தியில் தோன்றிய அகங்கார ரூபமாய் நிற்கின்றானோ அந்த ராவணன் அந்த பரமாத்மாவையும் மறந்துவிட்டு
அந்த பரம புருஷனாகிய புருஷோத்தமனின் அவதாரமாகிய ஸ்ரீராமரின் பத்தினியாகிய சீதாதேவியிடம் தன்னை வெல்ல வேறு எவரும் இல்லை என்று பைத்தியம் போல் பிதற்றினானாம். தன்னால் தேவர்களும் அசுரர்களும் தோற்கடிக்கப்பட்டதாகவும் தன்னுடைய அல்ப சாம்ராஜ்யத்தை பற்றியும் பீற்றிக் கொண்டானாம். என்னை அங்கீகரித்தால் உன்னை மகாலட்சுமி போல் அலங்காரம் செய்துவிக்கிறேன் என்று மகாலட்சுமியிடமே மகாலட்சுமி என்று அறியாது ஜெகன் மாதா என்று அறியாது உளறினானாம். பெண்களுக்கு அலங்காரத்திலும் சுகபோகத்திலும் விருப்பம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த ஜெகதீஸ்வரியான சீதாதேவியிடம் தான் பூஷணங்களை அளிப்பதாகவும் தான் அலங்காரத்திற்கு ஆபரணங்கள் அளிப்பதாகவும் தன்னால் அவள் பெருமைப்படுவாள் என்றும் அஞ்ஞானத்தால் பீடிக்கப்பட்ட அதர்மவாதியாகிய அந்த கொடிய ராவணன் உலகங்களுக்கே சுபிக்ஷமளிக்கின்ற அந்த மகாலட்சுமியின் அவதாரமாகிய சீதாதேவியிடம் உளறினானாம். மேலான ராஜ்யத்திற்கு உரியவளும் மேலான பந்துக்களை கொண்டவளும் மேலான சாதுக்களின் அனுக்கிரகம் பெற்றவளும் தானே ஸ்வயம் பரமாகிய அந்த ராஜலக்ஷ்மியின் அவதாரமாகிய அந்த சீதாதேவிக்கு தான் ஏதோ சௌக்கியங்களை அளிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று பிதற்றினானாம். என் புகழிற்கு உன் ராமனுடைய புகழ் நிகராகுமா? அவனோ மர உரி தரித்து கொண்டு காட்டில் திரிகிறான். நீ என்னை பார், என் புகழை பார், என் கௌரவத்தை பார், என் செல்வத்தை பார், என்னை ஏற்றுக்கொள் என்று கோமாளி போல் உளறினானாம். பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக தன் ராஜ்யம் இழந்து சாதுக்களை ரட்சிப்பதற்காக காட்டில் திரிந்து கொண்டு தர்மத்தை மேம்படுத்துவதற்காக விரதம் பூண்டு உலகத்தாருக்கு வழிகாட்டுவதற்காக தன்னை வருத்தி கொண்டு தரையில் படுத்து தர்மசீலராக வாழும் ராமரை வெற்றியிழந்தவனாகவும் செல்வமிழந்தவனாகவும் ராஜ்யமிழந்தவனாகவும் விரதம் பூண்டவனாகவும் காட்டில் திரிகிறவன் என்றும் கூறி அவன் உயிருடன் இருக்கிறானோ இல்லையோ என்று நித்திய சத்திய பிரம்மமாகிய அந்த பரமாத்மாவாகிய ஸ்ரீராமரை எண்ணி சந்தேகப்படுவதாக உளறினானாம். கருத்த மேகத்தினால் மறைக்கப்பட்ட நிலாவை எப்படி காண முடியாதோ என்னால் அபகரிக்கப்பட்ட உன்னையும் ராமனால் காண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று கவிதை சொல்வது போல் நினைத்து கொண்டு உளறினானாம். ஹிரண்ய கசிபுவினால் எப்படி தேவலோகம் அபகரிக்கப்பட்டு இந்திரனது கீர்த்தி விழுந்ததோ அப்படி ராமனிடமிருந்து உன்னை அபகரித்து அவனது கீர்த்தியை குன்றச் செய்துவிட்டேன். இப்பொழுது ராமனால் என்ன செய்ய முடியும் என்று திரிலோகாதிபதியாகிய ஸ்ரீராமரை வெறும் சாதாரண இந்திரனோடு ஒப்பிட்டு கொண்டு தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றி பீற்றிக் கொண்டானாம். மேலும் பல இனிய வச்சனங்களை உளறிக்கொண்டே கருடனால் பிடிக்கப்பட்ட சர்ப்பம் எப்படி துடிக்குமோ அதுபோல் உன் அழகால் பிடிக்கப்பட்டு என் மனது துடிக்கிறது என்று கவிதை பாடி உளறினானாம். எப்பேற்பட்ட தேவியை கண்டு சாதுக்கள் வேறு எந்த சிந்தனையிலும் உலக வாழ்க்கையிலும் ஈடுபடாதவர்களாய் அந்த பராசக்தியையே தியானிப்பார்களோ அப்படிப்பட்ட அந்த தேவியை பார்த்து தன் பத்தினிமார்களிடம் தனக்கு பிரியமில்லை என்றும் அவளை கண்ட பிறகு வேறு எதிலும் நாட்டமில்லை என்றும் புத்தி பேதலித்து உளறினானாம். எந்த ஜெகதீஸ்வரியை சர்வ சுவாசினிகளும் பூஜிக்கிறார்களோ சர்வ உலகமும் பூஜிக்கின்றதோ அந்த ஜெகன்மாதாவாகிய சீதாதேவியிடம் தன் கட்டுப்பாட்டில் உள்ள தன் பத்தினிமார்களை தான் அளித்து வேலையாட்களாக செய்வதாக பிதற்றினானாம். ராஜலக்ஷ்மியாகிய சீதாதேவியிடம் தான் அவளுக்கு உயர்ந்த பதவியை அளித்து பல ஸ்திரீகளை பணிவிடை செய்வதற்கு நியமிப்பதாக ஆசை காட்ட முயற்சித்தானாம். பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக ராஜ்யத்தை இழந்த ஸ்ரீராமருக்காக ராமருக்கு சேவை புரிவதே தன்னுடைய லட்சியமாகவும் விரதமாகவும் கொண்ட அந்த சீதாதேவியிடம் சர்வ சுக போகங்களும் அனுபவிப்பதற்கு பெற்றிருந்தும் ஸ்ரீராமரை தவிர வேறொன்றும் தனக்கு சுகமில்லை, லட்சியமில்லை என்று விரதம் பூண்டவளாய் காட்டிற்கு எல்லாவற்றையும் இழந்தாலும் ராமரது சமீபம் ஒன்றே தனக்கு பெரும் செல்வம் பெரும் பாக்கியம் என்று வனத்திற்கு ராமரை பின்தொடர்ந்து வந்தாலே அந்த சீதாதேவியிடம் துர்புத்தியுள்ள ராவணன் தான் ஏதோ செல்வங்களும் போகங்களும் லோகங்களும் தருவதாகவும் அதை இஷ்டப்பட்டு ஏற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமருக்கு எவரும் நிகரில்லை என்பதை உணராது அவரது பாத தூளிகளும் யோகிகளாலும் ஞானிகளாலும் சாதுக்களாலும் பக்தர்களாலும் அந்த புருஷோத்தமரது கருணையினாலேயே அடைய பெறுகிறது என்பதையும் தெரியாமல் அறியாமல் அந்த துர்புத்தியுள்ள ராவணன் தனக்கெப்படி அந்த ராமன் நிகராவான் என்றும் தானே பராக்கிரமசாலி என்றும் தன்னைத்தானே போற்றிக் கொண்டானாம்.
எந்த ஸ்ரீராமரின் காலடியில் மூவுலகும் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறதோ அப்படிப்பட்ட ஸ்ரீராம பத்தினியிடம் தானடைந்த பூமியையும் தனத்தையும் கொடுப்பதாக, அதனால் உனக்கு பெருமை ஏற்படும் என்றும் முட்டாள் போல உளறினானாம். ஸ்வர்க்கத்திற்கு நிகரான அயோத்திபுரியில் ராமரோடு களிப்புற்று வாழ்ந்த அந்த சீதாதேவி தர்மத்திற்காக அனைத்தையும் துறந்து ராமரையே செல்வமாகவும் லட்சியமாகவும் சந்தோஷமாகவும் நினைத்து ராமரையே பின்தொடர்ந்து வந்த அந்த சீதாதேவியிடம், செல்வத்திற்கே அதிபதியாகிய அந்த சீதாதேவியிடம் தான் செல்வத்தையும் போகத்தையும் கொடுப்பதாகவும் நகரத்தையும் வனத்தையும் கொடுப்பதாகவும் அதனால் உனக்கு சந்தோஷம் ஏற்படும் என்றும் மேலும் மேலும் உளறிக்கொண்டே இருந்தானாம். 20வது சர்க்கம் முற்றிற்று.